ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அஜித் மற்றும் விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்களுடைய 13 படங்கள் இது வரைக்கும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் எந்தெந்த படம் எப்படி எப்படி ஓடிச்சு, யார் படம் ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்னென்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய வான்மதியும் நம்ம விஜய் அவர்களுடைய கோயம்புத்தூர் மாப்பிளையும் தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படங்களில் அஜித் நடித்த வான்மதி படம் வந்து சரியான ஒரு ஹிட் படம், கோயம்புத்தூர் மாப்பிளை ஒரு ஆவரேஜ் படமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களும் நம்ம பிரசாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த கல்லூரி வாசலும், அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்களுடைய பூவே உனக்காக படம் 1996 ரிலீஸ் ஆச்சு. இதில் பூவே உனக்காக சரியான ஹிட் படம், எல்லாத்துக்கும் தெரிந்ததே. கல்லூரி வாசல் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் அவர்களுடைய காலமெல்லாம் காத்திருப்பேனும் நம்ம அஜித் அவர்களுடைய நேசம் படமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஃப்ளாப். ஸோ இது வந்து ஒரு சோகமான செய்தினே சொல்லணும். அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய ரெட்டை வயசும் நம்ம விஜய் அவர்களுடைய காதலுக்கு மரியாதையும் 1997 ரிலீஸ் ஆச்சு. இதில் நம்ம விஜய் அவர்களுடைய காதலுக்கு மரியாதை சரியான ஹிட் படம், நம்ம அஜித் அவர்களுடைய ரெட்டை வயசு வந்து ஃப்ளாப் படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய உன்னை தேடியும் நம்ம விஜய் அவர்களுடைய துள்ளாத மனமும் துள்ளுவும் ரிலீஸ் ஆச்சு 1999. ரெண்டுமே சரியான பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பராக செம்மையாக ஓடிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய உன்னை கூட எண்ணெய் தருவேன், தென் நம்ம விஜய் அவர்களுடைய குஷி படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. இதில் குஷி வந்து செம்ம ஹிட்டு, உன்னை கூட எண்ணெய் தருவேன் கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சுன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 2001 நம்ம அஜித் அவர்களுடைய தீனாவும் நம்ம விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் நம்ம சூர்யாவும் விஜயும் சேர்த்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டுமே பிளாக் பஸ்டர் தான். நம்ம அஜித் அவர்களுடைய தீனா அவருடைய வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய வில்லனும் நம்ம விஜய் அவர்களுடைய பகவதி படமும் 2002 ரிலீஸ் ஆச்சு. இதில் வில்லன் சரியான பிளாக் பஸ்டர், பகவதி ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய ஆஞ்சநேயா படமும் நம்ம விஜய் அவர்களுடைய திருமலை படமும் 2003 ரிலீஸ் ஆச்சு. இதில் திருமலை வந்து சரியான ஹிட்டு, ஆஞ்சநேயா வந்து ஃப்ளாப் படம்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய பரமசிவம் படமும் நம்ம விஜய் அவர்களுடைய ஆதி படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு 2006. இதில் பரமசிவன் வந்து சரியான ஹிட் படம், ஆதி வந்து ஒரு ஓடாத படம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய ஆழ்வார் படமும் நம்ம விஜய் அவர்களுடைய போக்கிரி படமும் 2007 ரிலீஸ் ஆச்சு. இதில் போக்கிரி செம பிளாக் பஸ்டர் படம், நம்ம ஆழ்வார் ஒரு ஃப்ளாப்பான படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய வீரமும் நம்ம விஜய் அவர்களுடைய ஜில்லாவும் 2014 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒன்றா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ரெண்டுமே செமையான பிளாக் பஸ்டர் படமாகவே அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து துணிவும் வாரிசும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. செம ஹிட்டான படங்கள் ரெண்டுமே, சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ நம்ம அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி எப்படி ஓடிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.